குடும்பத்துல உள்ள பிரச்சனைக்கு என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாம தவிக்கிறீங்களா? வழியே இல்லாத காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கா? சிக்கு தெரியாம திசை தெரியாம திண்டாடுறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க மீண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏசப்பா உங்களுக்கு வழி காட்டுவாங்க. வழியே இல்லாத இடத்துலயும் ஏசப்பாவால வழிகாட்ட முடியும். அவரு வனாந்தரத்திலேயே வழிய உண்டாக்குவாராம். நீங்க உங்க பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்கு ஒரு வழி உண்டுங்க. உங்க வாழ்க்கையே வறண்டு போன பாலைவன மாதிரி இருக்கா? கவலைப்படாதீங்க ஐயா, அவரு அவாந்தர வழியில ஆறுதலையே உண்டாக்குவாரா ஐயா. வனாந்தரத்துல ஆகாரம் அவ பிள்ளையும் தாகத்தால நாவரண்டு போனாங்க. பிள்ளை சாகர நிலைமைக்கு வந்துச்சு. ஆகாரு வானத்தை நோக்கி கதறி அழுவாங்க. அவ சத்தத்தை கேட்டு ஏசப்பா இறங்கி வந்தாருங்க. அவளோட ஆறுதலா பேசினாருங்க. அந்த நடுவு காட்டுல ஏசப்பா ஒரு நீரூட்ட உண்டாக்குனாங்க. ஆகாரம் அவ பிள்ளையும் அதுல தண்ணி மொந்து குடிச்சு அவர் உயிர் பிழைச்சாங்க. அந்த தெய்வம் உங்களையும் வாழ வைப்பாருங்க. உங்களுக்கு வாழுறதுக்கு வழிகாட்டுவாருங்க. ஆகாரம் மாதிரி நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா ஏசப்பா இறங்கி வருவாரு.